தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ்குமாரோடைய இறப்பு தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாரடைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25/3/2025 வந்து கடவுளிடம் வந்து போய் சேர்ந்துருக்காங்கன்னு நம்ம சொல்லி ஆகணும். மனோஜ்குமார் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவுடைய பையன் தாங்க மனோஜ்குமார் அவர்கள். வந்து அவர் என்ன படத்தில் தாங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அப்படி சொல்கிற ஒரு படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே அந்த வெண்ணில் அப்படி சொல்கிற சாங் உங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் இருக்காதுங்க. இவர் வந்து இயக்குனரான பாரதி ராஜாவின் மகனான மனோஜ்குமார் வந்து 1999 அவருடைய தாஜ்மஹால் படத்தின் மூலம் தாங்க அறிமுகமாயிருக்காரு. இவர் வந்து செப்டம்பர் மாதம் 11 1976 கம்பத்தில் வந்து பிறந்திருந்தாருங்க. தற்போதைக்கு 25 மார்ச் 2025 வந்து 48 வயதில் வந்து சென்னை தமிழ்நாட்டில் வந்து இவர் இறந்திருக்காருங்க. பாரதி ராஜா மற்றும் சந்திரலீலாவுடைய மகன்களை இவங்க வந்து நந்தனா வந்து இவருடைய மனைவியாகவும் 2 குழந்தைகள் வந்து இவருக்கு இருக்குதுங்க. திரைப்பட இயக்குனராக வந்து சில ஆண்டுகளும் திரைப்பட நடிகராக வந்து சில ஆண்டுகளும் வந்து இவருடைய வாழ்க்கை பயணம் வந்து அமையப்பட்டங்க. வெகு காலங்கள் வந்து வெகு தூரங்கள் அமையாகிட்ட இருந்தாலுமே வந்து சிறிய காலமாக இருந்தாலுமே வந்து மிகப்பெரிய ஹிட்டு படங்களை வந்து இவர் கொடுத்துருக்காருங்க. 1999 வந்து இவருக்கு முதல் படமாக வந்து தாஜ்மஹால் திரைப்படம் வந்து விளையாடுங்க. அதனைத் தொடர்ந்து 2001 சமுத்திரம் திரைப்படமும், அதே 2001 காதல் பூக்கள் திரைப்படமும், 2002 அல்லி அர்ஜுனா திரைப்படமும், 2002 பரிசமெல்லாம் வசந்தம் திரைப்படமும், 2003 ஈர நிலம் திரைப்படமும், அதனைத் தொடர்ந்து ஒரு பிரேக் தூக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013 அன்னக்கொடி திரைப்படமும், 2015 பேபி திரைப்படமும், 2022 மாநாடு திரைப்படமும், 2022 விருமன் திரைப்படத்தையும் அவரை கடைசியாக நடித்து முடித்த திரைப்படமாக இருக்குதுங்க. மனோஜ் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றிய போது தாமதமாக படம் எடுக்கப்பட்ட ஃபைனல் கட் ஆஃப் டைரக்டர் அப்படி சொல்கிற 2016 போன்ற படங்களில் வந்து தந்தையின் உதவியாளராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. கிட்டத்தட்ட வந்து அவர் எக்கச்சக்கமான திரைப்படத்தை வந்து நடிச்சிருந்தாலுமே வந்து டைரக்ஷனில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து எந்த திரைப்படமும் வந்து ஹிட்டை கொடுக்கலன்னு நம்ம சொல்லி ஆகணும். இயக்குனராக வந்து மார்கழி திங்கள் அப்படி சொல்கிற திரைப்படம் வந்து 2022 அவரோட இது மூலம் வந்து வெளியாயிருந்துங்க. இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்த்தீங்கன்னா முதல் திரைப்படமாக தாஜ்மஹால் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியின் மூலம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து 2000 முதல் 2005 காலத்தில் வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட இறப்பு வந்து யாருக்குமே வந்து தாங்க முடியாதுங்க. ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கில் இறக்கப்பட்ட மாரடைப்பில் இறக்கப்பட்ட மனோஜ் அவர்கள் வந்து அவருடைய தந்தை அதாவது பாரதி ராஜா அவர்கள் வந்து அவருடைய தாக்கத்தை வந்து யாராலையுமே வந்து கட்டுப்படுத்த முடியாதுங்க. நடிகர் விஜய் முதல் அரசியல் கட்சி முதல் எல்லாருமே வந்து இவங்க நேரில் வந்து பார்த்துருக்காங்க. நேரில் பார்த்து எக்கச்சக்கமான ரசிகர்கள் நடிகர்கள் வந்து ஆறுதல் கூறி கொண்டு வராங்க. அந்த வகையில் வந்து இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பேரிழப்பு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் வந்து மனோஜ் அவர்களோட இழப்பு தாங்க நம்ம சொல்லி ஆகணும். எல்லா வருடமும் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து இறந்து கொண்டு வரங்கலேருந்து தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2025 தொடங்கி 3வது மாதத்திலே வந்து ஒரு பேரும் இழப்பை வந்து தமிழ் சினிமா வந்து அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை வந்து நம்ம தெரிவிச்சுப்போம்.